சரியா? சரி, இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமா? டு அண்டர்ஸ்டாண்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெட்டர். இந்த கான்செப்ட் தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். என்ன பாருங்க, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which when divided by 6, 7, 8, 9 and 12 leaves the same remainder 1 in each case. அதாவது ஒரு எக்ஸ்ன்னு ஒன்று ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து என்னது? அதான் ஸ்மாலஸ்டா இருக்கும், லீஸ்ட் நம்பர். ஒரு எக்ஸ்னு ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த நம்பரை நான் 6ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்ன வரணும்? ரிமைண்டர் should be 1. இதை நான் 7ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்ன வரணும்? சேம் வரணும். இதை நான் 8ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்ன வரணும்? 1 வரணும். 9ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 வரணும். 12ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 வரும். இந்த எக்ஸை நான் எதால டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்னதான் வரணும்? 1 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஒரு பாசிபிலிட்டி என்ன பண்ணலாம், நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து 500 எடுத்து 6ஆல டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் 1 வருதா? 500 எடுத்து மீன் 7ஆல டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் 1 வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டே போகலாம் ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து. சரியா? அது டைம் கன்சூமிங். இன்னொரு மெத்தட் தான் நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போற மெத்தட். சரியா? சரி, இந்த கான்செப்டை நான் எல்சிஎம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? வெரி சிம்பிள். நான் ஒரு நம்பர் தானே கண்டுபிடிக்கணும். சரியா? அது வந்து லீஸ்ட் நம்பரா இருக்கணுமா? இப்போ இந்த நம்பருக்கு எல்லாம் நான் ஒரு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, எல்சிஎம் தானே இது, லீஸ்ட் காமன் மல்டிபிள். அந்த எல்சிஎம் நான் இங்க கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த நம்பரால இந்த நம்பர் வந்து 6ஆல டிவைட் ஆகும். இந்த நம்பர் வந்து 7ஆலே டிவைட் ஆகும். இந்த நம்பர் வந்து 8ஆலே டிவைட் ஆகும். இந்த நம்பர் 9ஆலே டிவைட் ஆகும். இந்த நம்பர் 12ஆலே டிவைட் ஆகும். அதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். கரெக்டா? வர நம்பரா கூட ஒன்ன ஆட் பண்ணிட்டு என்ன கிடைச்சிடும் நமக்கு? ரிமைண்டர் 1 வந்து. கரெக்ட் தானே? எல்சிஎம் கூட டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 0. 6ஆல 7ஆல 8ஆல 9 12ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்னது? 0. அந்த நம்பரை கூட பிளஸ் 1 ஆட் பண்ணிட்டுனா இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும்? ரிமைண்டர் 1 வந்துடும். புரிஞ்சா? அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ what is the LCM for 6, 7, 8, 9, 12? எல்சிஎம் ஆர்டினரி. இதுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட். நீங்க இந்த மெத்தட் போனா தான் மிஸ்டேக் பண்ணாம இருப்பீங்க. சரியா? சரி, அப்ப என்ன வரும்? 2ஆல டிவைட் பண்ணலாமா, ஏதாவது டிவைட் பண்ணலாம்? 2ஆல டிவைட் பண்ணிடலாமா? சரி, 2னா இட் இஸ் கோயிங் டு பி 3, 7, 4, 9, 6. அடுத்து 3ஆல டிவைட் பண்ணிடலாமா? 3 அப்படின்னா 1, 7, 4, 3, 2. அடுத்து 2ஆல பண்ணிடலாமா? 1, 7, 2, 3, 1. கரெக்டா? ஸோ இங்க என்ன இருக்கு? 6 into 2 12 into 7 into 3. அடுத்து இது நீ பண்ணிட்டே போகலாம். அடுத்து 7 போடலாம், அடுத்து 2 போடலாம், 3 வரும். சரி, நான் டைரக்டா இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, அடுத்து நீ 1 1 வரும், வரவெல்லாம் நீ பண்றதா பண்ணிக்கலாம். இந்த பக்கம் என்ன வரும்? மீதி 7 2 3 வரும். ரைட்? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 7 into 6, இட் இஸ் கோயிங் டு பி 42. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 504 வரும். 12 into 42, it is going to be 504. 504 என்ன மீனிங்? நான் எல்சிஎம் சொன்னோம் இல்லையா? 504. இந்த 504 6ஆல டிவைட், 504 6ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா என்னது? ரிமைண்டர் 0. 7ஆலே டிவைட் பண்ணலாம், 8ஆலே டிவைட் பண்ணலாம், 9ஆலே டிவைட் பண்ணலாம், 12ஆலே டிவைட் பண்ணலாம். திஸ் இஸ் த லீஸ்ட் நம்பர் which can be divided by all this. இப்போ நமக்கு என்ன வரணும்? ரிமைண்டர் 1 வரணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 1 ஆட் பண்ணா ரிமைண்டர் 1. அப்ப என்ன ஆன்சர்? 505. இப்போ 505 எடுத்து இந்த நம்பராலாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? ரிமைண்டர் 1 வந்துடும். அப்ப ஆன்சர் என்னது? 5. ஓகே, அடுத்து போலாமா? I hope you have understood. The next one, find the greatest number which on dividing, இந்த மெத்தட் இன்னொரு மெத்தட் நான் சொல்லி தரேன். to find the HCF. இந்த கொஸ்டின் பாருங்க. HCF கண்டுபிடிக்கிறது we can use the other division method also, that I will teach now. Find the greatest number which on dividing 260, 720, 1410 leaves 7 as remainder in each case.
என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். எக்ஸ்னு ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே, விச் ஆன் டிவைடிங் இந்த நம்பர் வந்து 260யும் 720யும் 1410 இதெல்லாம் இந்த நம்பர் இதெல்லாத்தையும் டிவைட் பண்ணுது. X is a divisor now. It is the greatest divisor. Find the greatest number which on dividing இது எல்லாத்தையும் அது டிவைட் பண்ணுது. டிவைட் பண்ணும்போது என்ன வரணும்? எக்ஸ் வந்து 260 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னது? 7 வரணும். 720 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 வரணும். இதையும் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 வரணும். Now what is the greatest number அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? ஓகே, இது புரியுதா? கொஸ்டின் புரியுதா? என்ன எப்படி சம் சால்வ் பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது எக்ஸ்? சிம்பிள். நான் ஒரு 2 3 கிளாஸா இந்த லாஜிக் சொல்லிட்டு தான் இருக்கேன். ரிமைண்டர் வரும்போது இந்த மாதிரி டிவிஷன்ல இந்த ரிமைண்டரை அந்த ஒரிஜினல் நம்பர் ரிமூவ் பண்ணிடலாம். 260 மைனஸ் 7 என்ன வரும்? 253. அதே மாதிரி 720 மைனஸ் 7 என்னது? 713. 1410 மைனஸ் 7 என்னது? 1403. சரியா? இப்போ இந்த எக்ஸால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இங்க ரிமைண்டர் 0ன்னு வரும். ஏன்னா அந்த ரிமைண்டர் ரிமூவ் பண்ணிட்டோம்ல. இப்போ இந்த நம்பர்லாம் அதே எக்ஸால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0ன்னு வரும். சரியா? இப்போ இந்த எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டஸ்ட் வேல்யூ சொல்லியிருக்காங்க. கிரேட்டஸ்ட் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஆல், டிவைசர் ஆஃப் ஆல். அந்த டிவைசர்ல எது பெரிய டிவைசர் அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் என்னது? இப்போ நம்ம HCF HCF கண்டுபிடிக்கணும். இந்த நம்பருக்கு HCF எப்படி கண்டுபிடிக்கிறது? காமன் டிவைசர் என்ன இந்த நம்பர்கள்லாம்? கஷ்டமா இருக்கா இல்லையா? காமன் டிவைசர் கண்டுபிடிக்க இந்த நம்பர் பெரிய பெரிய நம்பரா இருக்கு, கொஞ்சம் எல்லாமே ஆட் நம்பரா இருக்கு, கஷ்டமா இருக்கு. சரியா? இந்த மாதிரி டைம்ல இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கங்க. இட் வில் பி ஈஸி. என்ன லாஜிக்னா, ஏதா 2 நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிறதுல ஏதா 2 நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். இட் வுட் பி பெட்டர் இஃப் யூ டேக் த கிரேட்டஸ்ட் 2 வேல்யூஸ். இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் 2 வேல்யூ எந்த 2 நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் இஃப் யூ சூஸ் கிரேட்டஸ்ட் 2 வேல்யூ. இருக்கிறதுல 2 பெரிய நம்பர் எடுத்துட்டு ஒன்னு டிவைடண்ட் ஆகும், ஒன்னு டிவைசர் ஆகும். சின்ன நம்பரை டிவைசர் ஆகவும் பெரிய நம்பரை டிவைடண்ட் ஆகவும் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இதை டிவைட் பண்ணும்போது எத்தனை முறை வரும்? 1 டைமா? 1 டைம் தானே வரும். அப்போ 0, இது வந்து 9 அண்ட் தென் வாட்? 690. சரியா? இப்போ இங்க ஒரு ரிமைண்டர் ஒன்று வருது இல்ல, இந்த ரிமைண்டரை டிவைசரா மாத்திட்டு இந்த இங்க டிவைசர் இருக்குல்ல அதை டிவைடண்டா கொண்டு வந்துருக்கு. இந்த மாதிரி கத்துட்டு இருக்கீங்களா ஏற்கனவே? ரிமைண்டர், இந்த ரிமைண்டரை வந்து டிவைசரா மாத்திட்டு இங்க இருக்கிற டிவைசரை டிவைடண்டா மாத்தணும். இப்போ எத்தனை முறை வரும்? 1 டைம். டிவைட் பண்ணா 1 டைம். இட் இஸ் 690. ரிமைண்டர் எவ்வளோ? 23. இப்போ இது எப்போ எதுவெல்லாம் கண்டினியூ பண்ணணும்னா உங்களுக்கு கடைசியா ரிமைண்டர் 0 வரவில்லை, இதை கண்டினியூ பண்ணும். சரியா? இப்போ இதை டிவைசரா மாத்திட்டு இதை என்ன பண்ணும்? முன்னாடி இருக்கிற டிவைசரை டிவைடண்டா மாத்தணும். எத்தனை முறை? இட் இஸ் 30 டைம்ஸ். கரெக்டா? 3 டைம்ஸ். 323 சார் 69. அப்போ 0 இருக்கு 30 டைம்ஸ். ஓகே, நமக்கு ரிமைண்டர் 0 வரும்போது ஒரு டிவைசர் இருக்கா? அந்த டிவைசர் எடுத்துக்கணும் இப்போ. ஓகே, இப்ப இந்த டிவைசர் எடுத்துட்டு இன்னொரு நம்பர் மிஸ் பண்ணிருக்கோம்ல, இதை டிவைட் பண்ணோம். ஃபைனலா ரிமைண்டர் 0 வரும்போது ஒரு டிவைசர் இருக்கு, அந்த டிவைசர் எடுத்துட்டு 23 அண்ட் தென் வாட்? 253. இப்ப டிவைட் பண்ணுங்க. 1 டைம் இட் இஸ் 23 and then 1 டைம் 23, 11 டைம்ஸ் வந்துச்சு. ரிமைண்டர் 0 டிவைட் ஆயிடுச்சா? இப்போ இங்க ரிமைண்டர் ஆகும்போது இங்க ரிமைண்டர் ஆகல அப்படின்னா என்ன பண்ண? நீ அடுத்தது கண்டினியூ பண்ணும். ரிமைண்டர் 0 ஆகலன்னா இதே லாஜிக் தான்.
இதை 23 டிவைசர் ஆகியிருப்போம். சாரி, 23 டிவைடட் ஆகியிருப்போம். இங்க வர ரிமைண்டரை டிவைசர் ஆகியிருப்போம். புரியுதா? இதே லாஜிக் அப்ளை பண்ணியிருப்போம். இதுவும் எப்போது? கடைசியில ஜீரோ வர வரலாம். அந்த கடைசியா ரிமைண்டர் ஜீரோ வரும்போது ஒரு டிவைசர் இருக்கும்ல, அதுதான் என்னது? HCF. இங்க நமக்கு 23 எடுக்கும் போதே ரிமைண்டர் என்ன வந்துச்சு? ஜீரோ வந்துருச்சு. அப்போ ஜீரோ வரும்போது நமக்கு இருக்கிற டிவைசர் 23. சரியா? அப்போ இந்த நம்பருக்கெல்லாம் காமன் ஹையஸ்ட் காமன் டிவைசர் என்னது? 23. பிரைம் நம்பர் 23 இஸ் அ பிரைம் நம்பர். அது என்னது? இதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் டிவைசர். புரியுதா? அப்போ x highest common divisor is 23. What is the answer? 23. இந்த 23 தான் என்னது? கிரேட்டஸ்ட் டிவைசர். இந்த 23 எடுத்து இதெல்லாம் டிவைட் பண்ண டிவைட் ஆகும், ரிமைண்டர் ஜீரோ. இதே 23 எடுத்து இந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். புரிஞ்சா? எப்படி டிவைசர், ஐ மீன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி யூஸ் பண்ணணும், லீஸ்ட் காமன் மல்டிபிள் எங்க யூஸ் பண்ணணும், இந்த கான்செப்ட் புரியுதா? நிறைய சம் சால்வ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஜஸ்ட் 2 சம் சால்வ் பண்ணி கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நவ் வில் என்டர் இன்டு த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரியா? நிறைய டைம் கொஸ்டின் கேட்கல. ஒரு 3 கொஸ்டின் வந்திருக்கு கடந்த ஒரு 5 வருஷத்துல, அவ்வளவுதான். சரியா? அது ஒரே ஒரு 2 கொஸ்டின் ஒரே பேட்டர்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியே 2022ல கேட்டிருக்காங்க. 23ல இல்ல. டைரக்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது, அப்ளைடு கொஸ்டின் தான் இருக்கு. டைரக்டா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படி கேட்கறது கொஸ்டின் இல்ல. சரியா? அப்ளைடு கொஸ்டின் தான் இருக்கு. ஆனா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஒன்னு இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். டைரக்டா கேட்டது 2022ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் greater than 1000 that when divided by any one of the numbers 6, 9, 12, 15, 18 leaves a remainder of 3? என்னது? நம்ம வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து என்னவா இருக்கணும்? 1000 விட பெரிய நம்பரா இருக்கணும். சரியா? இப்போ இந்த எக்ஸ நம்ம இந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது 6ஆல, 9ஆல, 12ஆல, 15ஆல, 18ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வரணும்? ரிமைண்டர் ஹாஸ் டு பி 3 அப்படின்னு வரும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆயிரத்தி எண்பது வரும். அந்த ஒன்னு கூட்டினா 9 வருது. இதுல 9 டிவைட் ஆகுதுன்றதுனால அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் பண்ணலாம். நீங்க சொல்ற மெத்தடும் கரெக்ட். சரியா? அந்த மெத்தடும் பண்ணுவோம். நான் சொல்ற மெத்தடும் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு வந்துடும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐம் கோயிங் டு சால்வ் திஸ் யூசிங் எல்சிஎம். எப்படி எல்சிஎம் நீங்க சொல்ற மெத்தட் நான் பண்றேன். சரியா? இதை எப்படி எல்சிஎம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது? எக்ஸ்னு ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணுமா? அது என்னவா இருக்கணும்? 1000ஓட பெரிய நம்பரா இருக்கும். இது எப்படி எல்சிஎம் அப்ளை பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்குலாம் எல்சிஎம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு நம்பர் வருமா? ஒய்ன்னு ஒரு நம்பர் வருமா? அதனோட மீனிங் என்ன? ஒய்ன்றது எல்சிஎம் ஆஃப் ஆல் திஸ் நம்பர். கரெக்டா? 6 இந்த நம்பர் டிவைட் பண்ணும், 9 இந்த நம்பர் டிவைட் பண்ணும், 12 நம்பர் டிவைட் பண்ணும், 15 நம்பர் டிவைட் பண்ணும், 18 டிவைட் பண்ணும். கரெக்டா? இப்போ இது வந்து 1000 விட கம்மியா இருக்கலாம். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்னது? 1000 விட அதிகம். அப்ப 1000 விட அதிகமான நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் பார்க்க போறோம். சரியா? First let us find the LCM. LCM of these numbers, what is it? 6, 9, 12, 15, 18. என்ன வரும்? 2 ஆல டிவைட் பண்ணிடலாமா இல்ல 3? எல்லாமே 3 ஆல டிவிசிபிள். So it is going to be 2, 3, 4, 5, 6. அதுக்கப்புறம் we can divide by again 3. So 2, it is going to be 1, 4, 5, 2. இப்போ 2 ஆல டிவைட் பண்ணலாம். So it is going to be 1, 1, 2, 5, 1. கரெக்டா? இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 18. 18 into 10, 180. LCM is 180. LCM is 180.
கரெக்டா? அப்போ இதான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ which will be divided by all this number. இந்த எல்லா நம்பரும் இதை டிவைட் பண்ணும். இதா கூட 3 ஆட் பண்ணா ரிமைண்டர் என்னது? 3. 183க்கு என்னது? ரிமைண்டர் 3. கரெக்டா? சரி, இப்போ அடுத்தது 180 இருக்கு. இந்த 180யோட மல்டிபிள்ஸ் எல்லாமே இந்த நம்பர் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். கரெக்டா? இப்போ 180 180 இன்டூ 2, அதுக்கப்புறம் 360, அதுவும் என்னது? இந்த நம்பர் எல்லா நம்பரும் அதை டிவைட் பண்ணும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 180, I mean a number which is greater than 1000. Multiples of 180ல greater than 1000 என்ன வரும்? Multiples of 180 greater than 1000. 10 times 180 எவ்வளோ? 1080. சரியா? 1080 is what? Greater than 1000. கரெக்டா? 9 முறை எடுத்தோம்னா அது கம்மியாயிடும். 900 தான் வரும். 9 முறை எடுத்தா என்னது? 900 தான் வரும். 9 times 180, it is going to be 900. கரெக்டா? 10 times தான் என்னது? 1080. கரெக்டா? அப்போ 10 times 1080 which is greater than 1000. மீனிங் என்னது? இந்த 1080 இந்த எல்லா நம்பரும் டிவைட் பண்ணும். ரிமைண்டர் 0 தான் கொடுக்கும். நமக்கு ரிமைண்டர் என்ன வரணும்? 3 வரணும். அதான் என்ன பண்ணிக்கணும்? 3 ஆட் பண்ணிக்க. 1083. இதான் ஆன்சர். 1083 இந்த எந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்னது? 3 வரும். 1080வை இந்த எந்த நம்பர் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0 கிடைக்கும். 1083 டிவைட் பண்ணும்போது தான் என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 3 கிடைக்கும். ஆன்சர் இஸ் 1083. இது புரிஞ்சா? இது என்ன பண்ணிருக்கேன்? ஒரு எல்சிஎம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதனோட மல்டிபிள்ஸ் எல்லாமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும். அப்ப 1000 விட என்ன அதிகமா வரும்னு பாக்குறோம். இதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். புரியுதா? அங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தான், கிரேட்டர் தென். இதுக்கப்புறம் கூட என்னது? 1080 விட பெரிய நம்பர் இருக்கும். ஆனா நமக்கு அதுல 4 டிஜிட் வேல்யூல ஸ்மாலஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? இந்த 1080 இன்னொரு விதமாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, 1000 தானே, 180 எடுத்திருக்கோமா? 1000 எடுத்துட்டு 180ஆல டிவைட் பண்ணுங்க. 180ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 9 times I said already. 9 times this is going to be what? 2, இது 7. அதிகமாயிடுச்சோ? No. 5 times. I said 9 times, it's wrong. 9 times I said it's wrong. Okay, sorry. By mistake I said it is 5 times. 5 times na 580, 400, it is 500, 900. 900 வரும். But it is 5 times, not 9 times. I'm very sorry. Okay. So it is actually 6 times the 1080. 6 times 1080. So by mistake I said. Okay. So what is it? So we are getting what? 100. ரிமைண்டர் என்ன வருது? 100 வருது. கரெக்டா? இந்த ரிமைண்டர் 100 வருது இல்லையா? இந்த ரிமைண்டரா கூட 80 ஆட் பண்ணாதான் என்ன வரும்? நமக்கு 180 வரும். கரெக்டா? ரிமைண்டரா கூட 80 ஆட் பண்ணா 180. அந்த ரிமைண்டரா கூட என்ன ஆட் பண்ணணும்னு நமக்கு தெரியுது இல்லையா? இந்த ரிமைண்டர் இங்க ஆட் பண்ணிக்கு, அவ்வளவுதான். இந்த நம்பரை ஆட் பண்ணி, அப்போ 1000 பிளஸ் 80, 1080. 1080 தான் என்னது? நம்பர் விச் இஸ் மல்டிபிள் ஆஃப் 180 கிரேட்டர் தென் 1000. ஒன்னு நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சா தப்பா சொல்லிட்டேன். 10 டைம்ஸ் சொல்லிட்டேன், தப்பு. 9 டைம்ஸ் சொன்ன தப்பு. தட் இஸ் 6 டைம்ஸ் 5 டைம்ஸ். பை மிஸ்டேக் ஐ செட். ஸோ கன்சிடர் இட். ஸோ இட் இஸ் 6 டைம்ஸ் 1080 அண்ட் 9 டைம்ஸ் அதை விட 1000 விட கம்மியா வரும், 900 வரும். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். டிவைட் பண்ணி எவ்வளவு ரிமைண்டர் வருது, அந்த ரிமைண்டரா கூட எவ்வளவு ஆட் பண்ணா 180 வரும். 80. இந்த 80ய ஒரிஜினல் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 180 1080 தான் என்னது? எல்லா நம்பரும் டிவைட் பண்ணும். பிளஸ் 3னா ரிமைண்டர் 3 வரும். இது வந்து ஒரு மெத்தட். சிம்பிள். ஆன்சர் 183, ஐ மீன் 1083 கிடைச்சிச்சு. சரியா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அந்த மெத்தட் சால்வ் பண்ணலாம். என்ன மெத்தட்? அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ ஓகே, ஆப்ஷன்ல கொடுத்தது எல்லாமே என்னது? இட்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தென் வாட்? 1000
and whenever you divide by this number it is going to give a remainder 3. சரியா? அப்ப என்ன பண்ணணும்? இதுல இருந்து 3 ரிமூவ் பண்ணிட்டா இந்த எல்லா நம்பரும் டிவைட் பண்ணும். we have to use the divisibility test. கரெக்டா? சரி. சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்போம். 1063 இதுல இருந்து 3 ரிமூவ் பண்ணிட்டா 1060. இது வந்து இப்ப என்னவா இருக்கணும்? இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும். சரியா? டிவைட் ஆகுதான்னு பார்ப்போமா? 6 ஆல டிவைட் ஆகுமா? 6 என்னது? 6 divisibility test. 2 ஆல டிவைட் ஆகணும், 3 ஆல டிவைட் ஆகும். இது 2 ஆல டிவைட் ஆகும், பட் ஆனா 3 ஆல டிவைட் ஆகாது. சரியா? அப்ப இது ஆன்சர் இல்ல. எது? இது ஆன்சர் இல்ல. எல்லா நம்பராலும் டிவைட் ஆகணும்ல, அப்ப இது ஆன்சர் இல்ல. அடுத்தது 1073. 3 ரிமூவ் பண்ணோம்னா 1070. 1070. இப்ப என்ன வரும்? இந்த நம்பர் 2 ஆல டிவிசிபிளா? எஸ். 3 ஆல டிவிசிபிளா? இல்ல. 3 ஆல டிவிசிபிளா இருந்தா தான் இந்த நம்பர் என்னது? 6 ஆல டிவிசிபிள். 6 இந்த நம்பரை டிவைட் பண்ணல. அப்போ இதுவும் என்னது? ஆன்சர் இல்ல. சரி, அடுத்தது இந்த நம்பர் 1083. 1083 3 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 1080. இது 6 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். 2 ஆல டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும். 3 divisibility டெஸ்ட். எல்லா டிஜிட் ஆட் பண்ணா 9. 9 இஸ் divisible by 3. அதுக்கப்புறம் 9 ஆல டிவைட் ஆகணும். இப்பதான் சொன்னேன். 9க்கும் சேம் தான். எல்லா டிஜிட் ஆட் பண்ணா 9. 9 இஸ் divisible by 9. அடுத்தது 12. 12க்கு என்ன சொல்லியிருக்கேன்? 4 ஆல டிவைட் ஆகணும், 3 ஆல டிவைட் ஆகணும். 3 na already I said 3, it is divisible by 3. 4 na last two digit has to be divisible by 4. Correct? 8 is divisible by 4. அப்போ இது 12 ஆல டிவைட் ஆகுது. 15 na 3 into 5. 3 ஆல டிவைட் ஆகணும், 5 ஆல டிவைட் ஆகணும். லாஸ்ட் டிஜிட் வந்து 0 முடியுது, அதால என்னது? 5 ஆல டிவைட் ஆகும். அடுத்தது 18. 18 அப்படின்னா 9 into 2. சாரி, 9 into 2 தான். 18 9 into 2. 9 into 2. 9 2 ரெண்டுமே கோ பிரைமா இருக்கணும். கோ பிரைம் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் டிவைசர் ரெண்டுத்துக்கு என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். கோ பிரைம் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் டிவைசர் HCF has to be 1. சரியா? 9 and 2. இது வந்து என்ன ஆகும்? 2 ஆல டிவைட் ஆகும், 9 ஆலும் டிவைட் ஆகும். therefore it is also divisible by 18. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணு நீங்க. இந்த நம்பர் எல்லா எல்லா நம்பரும் டிவைட் ஆகுதா, ஐ மீன் டிவைட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இந்த நம்பர் இங்க இருக்கிற எல்லா நம்பரும் டிவைட் பண்ணுது. +3 ஆட் பண்ணா ரிமைண்டர் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ இதுதான் ஆன்சர். நீங்க இதையும் செக் பண்ணிக்கலாம். 1183 கொடுத்துருக்காங்க. 1183 1180 3 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து என்னது? இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. அப்போ இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 6. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது ஆன்சர் இல்ல. அப்போ இந்த நம்பர் தான் என்னது? எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். திஸ் இஸ் another வே ஆஃப் ஆன்சரிங் யூசிங் divisibility டெஸ்ட். புரிஞ்சா? LCM யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், divisibility டெஸ்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எனிதிங் இஸ் ஃபைன். அடுத்தது போலாமா? ஓகே. Okay. And one more thing, divisibility, I mean LCM HCF. Suppose if you are finding LCM HCF for fractions like 3 by 4 and then 4 by 5, something like this, fractions, proper fractions. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ்க்கு வந்து LCM HCF கண்டுபிடிக்கும் போது மேபி யூ நோட் டவுன் திஸ் ஃபார்முலா. HCF கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா you have to find the HCF of numerator divided by LCM of denominator. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து LCM கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா LCM of numerator divided by HCF of denominator. LCM of numerator divided by HCF of denominator. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஃபிராக்ஷன் வேல்யூக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா HCF மேல வரணும், நியூமரேட்டர்ல வரணும். நியூமரேட்டர் நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். அது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. LCM கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டர் நம்பருக்கு LCM, கீழே வந்து அதுக்கு ஆப்போசிட். அவ்வளவுதான். LCM HCF. ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் LCM? LCM கோயிங் டு பி LCM ஆஃப் 3, 4 and then what? HCF of 4, 5. இதுதான் ஆன்சர். ஓகே. LCM ஆஃப் நியூமரேட்டர் 3 and 4.
HCF of denominator 4 and 5. இதனோட LCM என்னது? 3, 4 LCM is 12. HCF is 1. ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் என்னது? 1. அப்போ 12 by 1, 12 is the answer. புரிஞ்சா? இதே வந்து HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF, it is HCF of numerator 3, 4 and then LCM of denominator 4, 5. HCF of numerator என்னது? highest common factor 1, 3, 4. LCM of denominator அப்ப என்னது? 20. சரிதானே? 20. So HCF is 1 by 20, LCM is 12 by 1. இது fractionsல LCM HCF கண்டுபிடிக்கிறது. இந்த fraction based question ஒன்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்துருவோம். பாப்போமா? What is the greatest length x such that greatest length x such that your 3 1 by 2 meter, 8 3 by 4 meter are integral multiples of x. Integral multiples of x னா இந்த நம்பர்லாம் x ஓட மல்டிபிளா இருக்கணும். சரியா? நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா? I mean common divisor. What is that? Suppose 6 4. What is that? HCF 2 HCF is what? 2. இந்த 6 நம்ம என்ன எழுதலாம்? 2 into 3 னு எழுதலாம். 4 என்ன எழுதலாம்? 2 into 3 எழுதலாம். You can write as the product of HCF. அவ்வளவுதான். அந்த நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் HCF எழுதலாம். அதான் மீனிங். ரெண்டு நம்பரோ 3 நம்பரோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு HCF கண்டுபிடிக்கிறோமா? HCF is the common factor. அந்த கொடுத்துருக்க நம்பரை நம்ம HCF ஓட ப்ராடக்டா எழுதலாம். அதான் மீனிங். சரியா? அதே மாதிரிதான் இந்த ரெண்டு நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் எழுதணும், கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து இன்டெகிரல் மல்டிபிள்ஸ், அது மல்டிபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனோட மீனிங் என்னன்னா you have to find the HCF. What is the HCF of these two number? அவ்வளவுதான். What is the HCF? HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first you have to find what? This is in improper fraction. You have to make it as what? Sorry, mixed fraction. You have to make it as a improper fraction. சரியா? Sorry, it's a mixed fraction. You have to make it as a improper fraction. என்ன வரும்? 7 by 2. It's a improper fraction. இது வந்து 32 35 by 4. கரெக்டா? செக் பண்ணிக்கங்க. 35 by 4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? Greatest length அப்படின்னா it is going to be HCF. HCF you have to find. HCF நான் என்ன சொல்லிருக்கேன்? It is HCF of numerator 7, 35 and then LCM of denominator 2, 4. HCF of numerator numeratorக்கு HCF 7க்கும் 35க்கும் HCF கண்டுபிடிக்கும் அப்படின்னா என்ன ஒரு ஆன்சர்? 7. denominator LCM இது ரெண்டுத்துக்கும் LCM என்னது? 4. 2க்கு 4க்கு LCM is 4. இப்போ ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா again they have given what? In mixed fraction. You try to write as a mixed fraction. எப்படி mixed fraction? 1 times remainder 3 by 4. 1 3 by 4 meter. 1 3 by 4 meter. Option D. Very simple. So you have learned how to find the HCF LCM for mixed fractional values. சரியா? அதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கொடுத்தாங்கன்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. You will get the answer. So this is the 2020 question.